கலாத்தியர் முன்னுரை. அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியரோடு இருக்கும்போது அவர்கள் அவர் மீது மிகுந்த அன்போடு இருந்தார்கள். அவருடைய ஊழியத்திற்கு அதிக மதிப்பும் முக்கியத்துவமும் கொடுத்தார்கள். கலாத்தியர் மத்தியிலே யூத மார்க்கத்தை உபதேசிக்கிற உபதேசியார்கள் சிலர் பிரவேசித்தார்கள். இவர்கள் கள்ளப்போதகர்கள். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை இவர்கள் தவறாக உபதேசிக்கிறார்கள். ஒவ்வொரு விசுவாசியும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் மாத்திரமே ரட்சிக்கப்பட முடியும் என்பது இவர்களுடைய உபதேசம். பவுலோ விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதாக உபதேசம் பண்ணுகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதினால் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் கள்ள அப்போஸ்தலர்களோ சுவிசேஷத்தை கலப்பாய் உபதேசம் பண்ணுகிறார்கள். அப்போஸ்தலருடைய அதிகாரத்தையும் மரியாதையையும் அவமதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை கலாத்தியர் மத்தியிலே உறுதி பண்ணுகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரைப் போல தானும் அப்போஸ்தல ஊழியத்தை செய்வதாக சொல்லுகிறார். கலாத்தியா நாட்டு சபையில் உள்ள விசுவாசிகள் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிப்பதற்கு பதிலாக வேறொரு சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறார்கள். கள்ளப்போதகர்கள் இவர்கள் மத்தியில் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்டுகிறார்கள். அப்போஸ்தலர் பவுலோ மனுஷரை பிரியப்படுத்தாமல் தேவனை பிரியப்படுத்துகிறார். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்திலே நீதிமான் ஆகிறதில்லை என்று பவுல் இந்த நிருபத்தில் தெளிவாக எழுதுகிறார். மேலும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்னும் சத்தியத்தையும் தெளிவுபடுத்துகிறார். சுதந்திரவாளிக்கும் அடிமையானவனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை பவுல் இந்த நிருபத்தில் எடுத்துச் சொல்லுகிறார். கிறிஸ்து நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சித்திருக்கிறார். நாம் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படக்கூடாது. கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில் நிலை கொண்டிருக்க வேண்டும். இந்த நிருபத்தின் முடிவுரையில் பவுல் கலாத்தியரிடம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக என்று புத்தி சொல்லி, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று புத்தி சொல்லுகிறார். உலகம் பவுலுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. பவுலும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை பவுல் தன் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அவர்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக என்று சொல்லி பவுல் இந்த நிருபத்தை நிறைவு செய்கிறார். கிபி 68ஆம் ஆண்டில் பவுல் இந்த நிருபத்தை ரோமாபுரியில் இருந்து எழுதினார். பவுல் இந்த நிருபத்தை எழுதுவதற்கு காரணங்கள்: கலாத்தியர்களில் சிலர் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போனார்கள். யூதேயாவில் இருந்து வந்த யூத மார்க்கத்து உபதேசியார்களை பின்பற்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். இவர்களை திருத்துவதற்காக பவுல் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். யூதருடைய பழைய உடன்படிக்கைக்கும் கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய புதிய உடன்படிக்கைக்கும் இடையே உள்ள தொடர்புகளை விவரித்து பவுல் இந்த நிருபத்தில் எழுதியிருக்கிறார்.